என்ன கொள்கையற்ற கூட்டம் சொல்லிட்டே இருக்காங்க. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குறமா நடிகளை எழுப்பவே முடியாது. மக்களுக்கு தெளிவா தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுதுன்னு. ஸோ அவங்களுக்கு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக வந்து என்னதான் சொன்னாலுமே கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்க என்ன சொன்னாலும் புரியாது. திமுக வாரிசு சொல்றீங்க, அந்த எல்லா பிளஸ்லயும் வந்து ஆனந்த் அவரோட தலைவரோட போட்டோ வந்து எல்லா பிளஸ்லயும் வருது. செங்கோட்டையன் போட்டோ வந்து இல்ல கடைசி நேரத்துல தான் செங்கோட்டையன் வரதா இருந்தது. அதனால ஃபிளெக்ஸ்ல முன்னாடி பிரிண்ட் பண்ணதுனால தான் அவரோட புஷியானந்தோட போட்டோ எல்லா பிளஸ்லயும் வருது. திமுக வந்து வாரிசு அரசியல் சொல்றீங்க, தளபதி விஜய்க்கு அடுத்து இவர் தான் புஷியானந்த் தான். இது எங்க வாரிசு எங்க இருக்கு? இவர்தான் உழைத்தார். எல்லா பிளஸ்லயுமே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. திமுக எடுத்தீங்கன்னா தலைவர் போட்டோ வரிசையா வருது, அதுக்கு அடுத்தபடியா இவரோட போட்டோ தான் வந்துட்டு இருக்கு. நீங்களும் வாரிசு அரசியல் முன்னெடுத்து இது புஷியானந்த் அண்ணா இருக்கிறதுக்கும் வாரிசு அரசியல் என்னங்க சம்பந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி. இது வாரிசுலாம் கிடையாதுங்க. இவர் வந்து 25 வருஷமா தலைவர் கூடவே பயணிச்சிருக்காரு, கூடவே இருந்திருக்காரு. மக்கள் இயக்கம் இருக்கிறப்போ இவ்வளவு நாள் உழைத்திருக்காரு. அது கழகத்தின் பொதுச் செயலர் அவர் தான். வந்து செங்கோட்டையன் அண்ணன் வந்து கடைசி நேரத்துல ஜாயின் பண்றதா இருந்தனால அவர் அவ்வளவு. இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த அளவுக்கு வந்து தாவேகா கூட்டணி இருக்கல போகுது? இதை தாவேகா கூட்டணி எப்படி வெளில போகுது? தாவேகா கூட்டணிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஏதாவது பேச்சுவார்த்தைகள் இருக்கா? நான் ஏற்கனவே வந்து உங்களை வந்து டிடிவி ஆதரிச்சு பேசிட்டே இருக்காரு. அவர் ஓபிஎஸ் உங்களுக்கு ஆதரவான நிலை கூட இருக்காரு. அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. கூட்டணி பற்றி வந்து ரொம்ப தெளிவா ஏற்கனவே நாங்க முதல் மாநாட்டிலே அறிவிச்சிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. இன்னைக்கு செங்கோட்டையன் அண்ணனும் தெளிவா சொல்லிட்டாரு. நம் தலைவர் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சியினுடன் கூட்டணி கண்டிப்பாக இருக்கும். அரசியல் கட்சி இப்ப சாதாரணமா நினைக்காதீங்க. கரெக்டான டைம்ல கரெக்டான முடிவு எடுப்பாங்க. தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னும் கூடிய விரைவில் வந்து அதுக்கான சூழ்நிலை வந்து அமையும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.